எங்க லைட் எரியுது? ஏன்டா கத்திட்டு இருக்க? எரும மாடு தான் விளைஞ்சிருக்கு. ஏடி மாடு எங்க போனாலும் தெரியல. இப்போ சிக்கன் வாங்க போய்கிட்டு இருக்கோம். சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் சமைக்க தேவையான சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கணும். மசாலா அதெல்லாம் வாங்கணும். அதையும் வாங்கிட்டு வந்துக்குவோம். சிக்கன் வந்து வாங்கியாச்சு. 1 kg வாங்கியிருக்கோம். ஏன்னா நாட்டுக்கோழி தான். நம்மளுக்கு தேவையானது இந்த இது மட்டும்தான். மீதி உள்ளதெல்லாம் ஆட்டிக்கிட்டே இருக்காரா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு தேவையானது இது மட்டும்தான். மீதியெல்லாம் நம்ம தூக்கி உள்ளே வச்சுக்கோம் குழம்பு வைக்கிறதுக்கு. அதில் இது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நல்லா முதல்ல வாஷ் பண்ணிக்குவோம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து மசாலா கலக்கும். ஃபஸ்ட்டு சிக்கனை வச்சுக்குவோம். வச்சுட்டு சத்தமாக பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு சிக்கனை வச்சுக்குவோம். நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கியாச்சு. இதைத்தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து வீட்டிலே இருந்துச்சு. மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இது நம்மளுக்கு தேவைப்படாது. இது நம்மளுக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணுன்றத பார்ப்போம். இப்போ வந்து எது எது எவ்வளோ கலக்கணும்ன்ட்டு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுபடி தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இதை நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த ரேஷியோவில் வந்து கலக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு. இதே போடாத. ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன். இது வந்து நார்மல் மிளகாத்தூள் தான். காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இது காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டோம்னா என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு கலர் அதிகமாக கொடுக்கும். ஆனால் உரப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். நல்லது அது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1. இது பெரிய ஸ்பூனு, அதனால 3/4 தான் போடுறேன். 1. மல்லித்தூள்னு எதுரா? மல்லித்தூளா? மல்லி தானடா கீழே அந்த மல்லித்தூள் அந்த போட்டு மல்லி தானே இந்த இங்கே போட்டிருக்கு மல்லித்தூள். இது வந்து 1 ஸ்பூனு. என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சா எப்படி தான் இருக்கேன். நீட்டாக கத்திக்குள்ள வச்சு கட் பண்ணுறியா? கத்திக்குள்ள வச்சுருக்கியா? இதில் நான் கட் பண்ணுறதுக்கு நான் வாயிலே கட் பண்ணிட்டு போயிருவேன். என் பெரிய ஓட்டையை போட வேண்டியதுதானே? பெரிய ஓட்டை போட்டால் வேஸ்ட் பண்ண இவ்வளோ வேணா தேவைப்படுது இந்த ரெண்டுத்துக்கு. சரி, மீதி போடு. நம்மளுக்கு தானே. அடுத்துன்னு மல்லித்தூள் போட்டாச்சு. அடுத்து கரம் மசாலா. இந்த கரம் மசாலா இது பக்கம் தமிழ்லேயே போட்டிருக்காங்க. அது இங்கிலீஷ் தான்டா அது. இதுவும் போட்டாச்சு. அடுத்து சிக்கன் மசாலா. வாயில் விட்டுருச்சு. இதை சாப்பிடு. கத்தி வச்சு கட் பண்ணலாம். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணுவோம். மெண்டல் கத்திக்கொள்ள வச்சு கத்திக்கொள்ள கூட. ஏன்னா 2 வகை தான் இருக்குது. கண்டா போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து தயிர் வந்து 3 ஸ்பூன் போட சொன்னாங்க. நான் இதை 1 தான் வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் போடணும். கெட்டி தயிர்லாம் கெட்டியாக தான் இருக்கும். நல்லா பள்ளம் பக்கச்சுக்கோ. ஸ்பூனு ஊற்றா. நம்மளுக்கு தேவையான ஊற்றலாம்டா. நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணால ஊற்றண்டா. கையை காட்டு. ஏய், ஏன் கையை காட்டுறான்ட? உப்பு வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறாங்க தேவையான அளவு ஒன்று. அந்த தேவையான அளவு எவ்வளோன்னு தெரியாமல் தான் நாங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். பட் மறுபடியும் வந்து தேவையான அளவு போட்டுன்றாங்க. நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ போடுறோம். மீதி வந்து லெமன் மட்டும் புளியணும்.
இதை கொஞ்சம் தண்ணி கல் உப்பு போட்டா எப்படி ககையன் போட்டு கரையாக வைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். 360 வீடியோட்ரா அப்படி உட்காந்துக்கு ஆப்போசிட்ல வா. இதை மட்டும் க்ளோஸ் அப்ல எடு. இல்லை க்ளோஸ் அப்ல வாடா. நாங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நியூ இயர் அன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறோம். தண்ணி மிக்ஸ் பண்ணலாமா? அப்படியே பூசி விடு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோம்டா. எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடு கரெக்டாக இருக்குங்களா? ஆமாடா. கட் பண்ணு. எலுமிச்சம்பழம் எப்படி டைட்டாக போடுறோம். டேய் போயிட்டா லூசு. எலுமிச்சம்பழம் கொட்டையெல்லாம் தூக்கி போடுங்கிட்டு தேவையான அளவு. இது வந்து எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஆகணும்னா எனக்கு தெரியாது. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா போதும். இதை நம்ம தடவிக்கலாம் சிக்கனில். பட் அதுக்கு முன்னாடி அதில் சின்ன சின்ன கோடு போட்டுக்கணும். இதில் வந்து சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து கோடை போட்டுடலாம். அந்த தோலை கூட எடுத்துக்கா. கோழியை நான் மறுபடியும் சாப்பிடிச்சுக்கேன். அங்கெல்லாம் போகக்கூடாது. அங்கெல்லாம் வெந்துக்கும்டா. அந்த சதப்பகுதி அதிகமாக கடத்த மட்டும் வெட்டுறா. ஆனால் டெய்லி செஞ்சுட்டு இருக்கேன். சாப்பிட்றல போகும்போது விட்டு நீ செத்த கோழி மாதிரி சாப்பிடிக்காத. இந்த இதெல்லாம் எடுமோத. அதான் அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு அவ்வளோதான். டேய் ரொம்ப பக்கத்தில் போடுதா. கொஞ்சம் டிஸ்டன்ஸு 2 இன்ச்சு தள்ளி. விட்டுரு. இப்போ வந்து மசாலா வந்து நல்லா உள்ள அப்ளை பண்ணிக்குவோம். கீழே நல்லா அமைக்கிடு. வந்து அந்த கேப்லலாம் வந்து நல்லா ஃபில் பண்ணி விட்டுருவோம். சதக்குன்னு. நான் மொத்த மசாலாவுமே 2 கோழிக்கு மட்டும்தான். 2 கோழி இல்லை, 2 பீஸ். 2 காலுக்கு மட்டும்தான். ஓகே இது போட்டோம். அடுத்ததுவா எல்லாத்தையும் எடுத்து அப்படி விட்டு ஒன்று பண்ணுவோமா? முட்டையை வேக வச்சு அதே மாதிரி இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு முட்டையை கட் பண்ணி இதே மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டு பார்ப்போமா? எப்படி இருக்குங்க? கொஞ்சோண்டு மசாலா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அதிகமாக போட்டோம். நான் பிராய்லர் கோழிக்கு பிளான் பண்ணி மசாலா தடவுனது வீடியோவில் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நாட்டுக்கோழி. அதனால் கால் சின்னது போல். நாட்டுக்கோழி இல்லை, பண்ணைக்கோழி. எல்லாம் ஒன்று தான். பண்ணையில் வாழும் நாட்டுக்கோழி. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சா சொல்லுங்க. போதும் எடுத்து விடா. எந்த கோழி? நாட்டுக்கோழி வாங்கினீங்களா? இதை எடுத்து தனியா விடா. மசாலா தரேன். எடுத்துக்கோங்க அப்படியே. உழப்பா இருக்க போது. கடலை மாவு போட்டு தடவினீங்கன்னா அது வந்து கேஎஃப்சி ஸ்டைலு. இது வந்து நாட்டுக்கோழி ஸ்டைல். கேஎஃப்சி ஸ்டைலில் வீட்டு ஸ்டைல். எடுத்து அந்த மாவுல எடுத்து விடா. முட்டைக்கு போட்டு பார்ப்பான். எங்கடா அது உள்ள இன்னும் உள்ள அப்ளை பண்ணணும்டா. ரொம்ப அதிகமா இருக்குடா. உழப்பா இருக்க போது. எடுத்துக்கோம்டா கடைசியில். ஓகே மீதி மசாலாவெல்லாம் மீதி மசாலாவெல்லாம் முட்டையில் அப்ளை பண்ணி செஞ்சு பார்ப்போம். இது கொஞ்ச நேரம் 13 மினிட்ஸுக்கு வந்து ஊற வைக்கணும். இப்போ வந்து சிக்கனை வந்து வச்சு வைக்கணும்னா அதுக்கு ஆச்சு. அதையும் நல்லா இதாக நல்லா சாஃப்டாக வெந்துக்குச்சு ஊறிடுச்சு.
இது பார்க்க அந்த ஏதோ கார் சிம்பிள் மாதிரி தெரியுதுல. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி எண்ணெயை போட்டு பொரிச்சுக்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய். அது சன்ஃப்ளவர் எண்ணெய். செக்கில் ஆட்டின எண்ணெய் இல்லையா அப்போ? எவ்வளோ ஊற்றணும் தெரியலையே. போதும் போதும் போதும். முக்கிய எடுக்கணுமா இல்ல எதுனாலும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காயட்டும். இப்படி தான் பண்ணுவாங்க, கொக்கு தூக்கமால் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி வச்சோம்னா அந்த சூடு தெரியும் நம்மளுக்கு. வெயிட் பண்ணுவோம். அந்த மீதமான மசாலாவில் முட்டையை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மீதமான மசாலாவில் முட்டையை போட்டு அதையும் கடைசியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அது கூட கொஞ்சோண்டு வெங்காயம். இது வந்து அந்த அதில் மீந்தி போன பீஸு தோல், இதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இது காயட்டும். அதுக்கு சாம்பிள் பார்க்கறதுக்காக தான் அந்த சின்ன பீஸு. இதை மட்டும் எடுத்து போக, அந்த அந்த சின்ன பீஸ் எடுத்து போக. என்ன காஞ்சிருச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த சின்ன பீஸு. இதை வந்து அப்படி இது பண்ணிட்டு போட்டு பார்ப்போம். நான் இதை வச்சு டெஸ்ட் பண்ணி நம்ம உப்பு எவ்வளோ இருக்குன்னு போட்டு போய் வெடிக்கிறோம். நம்ம சேஃப்டி முக்கியம். ஸோ அதனால் சேஃப்டி கொண்டு எடுத்து வந்துடுறேன். இது வந்து சேஃப்டிக்காக, சப்போஸ் வந்தால் கூட நம்ம இப்படி தடுத்துக்கலாம். அதுக்காக பக்கத்துலேயே இருக்கட்டும். அதுக்குள்ள மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. என்ன ஏற்கனவே மஞ்சள் கலர் தான் இருந்துச்சு. இது வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. அதுக்குலாமா நம்மளுக்கும் குக்கிங் டைமே 3 நிமிஷம் தான்டா. 3 நிமிஷம் ஆச்சு. அதான்டா இருக்கு. சரி போட்டுருவோம். வெந்தாலும் மேலே இருந்து கம்மிடா. அப்படியே கை கழிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து எண்ணெயை இப்படியே இப்படி மேலே 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 அப்படியே ஊற்றுக்குதுடா. இன்னொரு கரண்டி வச்சு கையில் வச்சுக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வைப்போம். ஆமாம், வச்சதுக்கப்புறம் கம்மி. இதை வந்து அப்பப்போ திருப்பி திருப்பி போடணும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டோமா? ரொம்ப முக்கியமான ஊற்ற முடியும். இதை விட சின்ன சட்டியிலே செய்யலாம். பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. இப்படி சுற்றி விடுற அளவுக்கு அடிக்கடி மாற்றிக்கிட்டே வைக்கும். இந்த கை என்ன பண்ணுது? இப்போ என்ன பெருசாகுது? தள்ளி விட இந்த பக்கம். அப்படியே இன்னும் குட்டி இறங்கி எடுத்துறேன். எண்ணெய் மோந்து ஊற்ற. விடுற நீ கூட இவங்க அங்கே முட்டை விடுறாங்களா? என்னடா வெங்காயம்
டைம் வந்து சாப்பிடுவாங்க. இல்லையம்மா தாக்குது இல்லை, சார்ஜ் போட்டு வச்சே இல்லையா? எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே தான் என்ன ஆமா அப்படி சார்ஜ் வச்சுருமா. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், உப்பு போடணும்னா போடக்கூடாது அந்த டைமில், அப்படி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். போகல பார்த்தாச்சு. ட்ரை பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா யூடியூப்பில் நல்ல வீடியோவை பார்த்துட்டு 2-3 டைம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. சேர்த்தே ஊற்ற இல்லையா? மறக்க மச்சேன். தெரியுதா? நான் போய் ஃபுல்லாக அந்த பண்ணி போட்டேன், கையில் தெரிச்சு. அதுக்கடுத்து வந்த வீடியோவில் மைக்கில் சார்ஜ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. பட் நாங்கள் அதை நோட் பண்ணவே இல்லை. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இல்லை. ஸோ அதனால் நான் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வச்சாச்சு. ஓரளவு கொஞ்சம் நல்லாவே வெந்துருந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டான இருந்துச்சு. மீதமான எண்ணெயை எடுத்துட்டு அதில் தான் வந்து நாங்கள் அந்த வாங்கி வச்ச முட்டையை வந்து ஃப்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நம்மளுக்கு இவ்வளோ ஆயில் தேவைப்படாது. ஸோ ஆயிலை வந்து தனியாக அதை எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயிலை ஊற்றி அந்த ஆயிலில் மட்டும் நம்ம அந்த முட்டை மசாலா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த எடுத்து வச்ச மீதமான எண்ணெயை தான் எடுத்து வச்சுட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி முட்டையில சின்ன சின்ன கோடை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ எல்லா எண்ணெயுமே ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து வேணும்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி வச்சுக்குவோம். ஏன்னா வெங்காயம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும். ப்ளஸ் அதோட அந்த மீதமான சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின அடுத்து மேற்கொண்டு கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெயை ஊற்றி அந்த முட்டையை போடலாம்னு பிளான் பண்ணோம். அதை எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு முட்டை மசாலா கலந்து வச்ச முட்டையை அப்படியே போட்டு வதக்கினேன். நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னென்னா முட்டையை வந்து முழுசாகவே இப்படி போட்டு வதக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணேன். அடுத்து போட்டு கிண்டில் எல்லா முட்டையும் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து அதனால் நானே எல்லா முட்டையும் வந்து பிச்சு போட்டு உடச்சி விட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் இந்த முட்டை மசாலா மாதிரி சாப்பிட்லாமா, முட்டை மாஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படி எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. அந்த இன்னும் லாஸ்ட்டாக வாங்கி வச்ச முட்டையை ஊற்றி கொஞ்சோண்டு ஆயிலை ஊற்றி போட்டு கிண்டி ஒரு வழியாக போட்டு சொதப்பிட்டோம்னு நினைக்கிறேன். பட் அவுட்புட் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே ஓட விட்டு கடைசியில் பார்த்துக்கலாம். இப்படி மசாலா போட்டேன்ல, அது மசாலா போட்டு கடைசியில் எதுக்கு எல்லா மசாலாவும் போட்டுட்டு ஃபுல்லாக கலந்து ஒரு அவுட்புட் ஒன்று கிடச்சிது எங்களுக்கு. அதை கடைசியில் கட்டுறேன். இது ரெண்டு தான் எங்களோட பிளான்ல இருந்தது. இது வந்து இது பண்ண மசாலா மீதி இருந்ததை முட்டையில் தூக்கி உடச்சி ஊற்றி பிச்சு போட்டு அதோட பண்ணோம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு சும்மா நல்லதுக்காக இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.